ஹரி ஓம். மகாலட்சுமி அஷ்டகத்தில் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு சொல்றோம். நமஸ்தே சு மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கசக்கரகதா ஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே அஸ்து, நமஸ்காரம் ஆகட்டும். மகாலட்சுமி மகாமாயை, மகாமாயா அத்தியதிகமான மகாசக்தி இருக்கிறவராக சொன்னாங்க. நமஸ்காரம். ஸ்ரீபீடே சுரபூஜிதே, ஐஸ்வர்யமான பீடத்தில் தேவதைகளால் பூஜிக்கப்பட்டவராக இருக்கின்றான மகாலட்சுமிக்காக நமஸ்காரமாக இருக்கட்டும். சங்க சக்கர கதாஹஸ்தே, இன்னும் அப்புறம் விசேஷம் என்ன இருக்கு? சங்கு தாரணம் பண்ணப்பட்டிருக்கு, சக்கரதாரணம் பண்ணப்பட்டிருக்கு, கதாஹஸ்தே கையில் கதாதாரணம் பண்ணப்பட்டிருக்கு. மகாலட்சுமி நமோஸ்துதே, உங்களுக்காக நமஸ்காரமாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பார்த்தேன். நமஸ்தே சு மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே. ஸ்ரீபீட பூஜா நடக்கின்றது, ஸ்ரீ பூஜா நடக்கின்றது. விசேஷமா ஆயுஷ் ஆரோக்கியமான அபிவிருத்தி சகலத்துக்காகவும் பண்றதாக லோகத்தில் பார்த்துருக்கு. உபாசனம் அது ஷண்மக உபாசனம் இருக்கிற சம்பிரதாயம். நமஸ்தே சு மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே, ஸ்ரீபீடத்துல சுர தேவர்களால் கூட பூஜிக்கப்படுவதான மகாலட்சுமி. சங்க சக்கர கதாஹஸ்தே, சங்கு சக்கரம் கதா எல்லாம் கையில் வச்சிருக்கு. மகாலட்சுமி நமோஸ்துதே, ஏற்பட்ட மகாசக்திசாலியா இருக்கிறாரா, ஐஸ்வர்யமூர்த்தியா இருக்கிற லட்சுமி மகாதேவிக்காக நமஸ்காரம்னு சொல்லிட்டேன். முதல் ஸ்லோகத்துல மகாலட்சுமி அஷ்டகம் இது. மாயாதான் மகாலட்சுமியோட விசேஷ சக்தி. நமஸ்தே கருடாரூடே, நமஸ்காரம் சொல்றேன். கருடாரூடே இருக்கு. போலாசுர பயங்கரி, போலாசுரன் இருக்கிற பயங்கரனை என்ன இருக்கு? இல்லாமல் பண்ணியிருக்கு. போலாசுர பயங்கரி, போலாசுரன் இல்லாமல் பண்ணா போலாசுரனை விட சக்திசாலியா இருக்குன்னு காட்டுறதுக்காக. சர்வ பாவஹரே தேவி, என்ன விசேஷம்? பாவங்கள்லாம் போகும் தேவியை ஸ்மரிக்கிறது. மகாலட்சுமி நமோஸ்துதே, மகாலட்சுமிக்காக நமஸ்காரம் சொல்ல. நமஸ்தே கருடாரூடே, கருட வாகனத்தில் இருக்கிறவர்களா இருக்கிறாங்க. போலாசுர பயங்கரி, அசுரர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க. சர்வ பாவஹரே தேவி, எல்லாரோட பாவத்தையும் ஹனிக்கிற சக்தி வாய்ந்தவளா இருக்கிறாங்க. மகாலட்சுமி நமோஸ்துதே, மகாலட்சுமி இருக்கின்றாங்க, தேவதையா இருக்கின்றாங்க பரம்பூர்ல. உங்களுக்கு நமஸ்காரம் சொல்லிட்டேன். சித்தி புத்தி பிரதே தேவி, சித்தின்னு இருக்கின்றது இருக்கு, புத்தின்னு இருக்கின்றது கொடுக்குற சித்தமான புத்தியை கொடுக்குறவளா இருக்கு, தேவியா இருக்கு. முக்தி முக்தி பிரதாயினி, முக்தியையும் கொடுக்குற முக்தியையும் கொடுக்குற, பக்தி கொடுத்ததுக்கு அப்புறம் முக்தி ஏற்படுறது. மந்திரபூதே சதாதேவி, மந்திரத்தினால சித்தமானவர், வாக்ரூபியா இருக்கு. வாக்ரூபியா இருக்குண்டா, மந்திரரூபியா இருக்குண்டா, மகாலட்சுமி சுத்தியா இருக்கு. தனமா இருக்குன்னா என்ன இருக்கு? சுவர்ணமாகவோ கிரகமாகவோ கோவாகவோ இருக்கின்றது. அப்பவோ சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. என்ன இருக்கு? அதனால்தான் சுத்தமான லட்சுமி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா வாக்ரூபத்துல இருக்கு. தெய்வீகம் சொல்றாங்க, வேத ஸ்வரத்துல இருக்கு, அவனுடைய உச்சாரணத்துல இருக்கு. மந்திரபூதே சதாதேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சகதோத்தேன்னு இருக்கின்றது. அவர்களுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரமாக எல்லாரும் நமஸ்கரிக்கட்டும் அப்படின்னு. மந்திரபூதே சதாதேவி, மந்திரத்தான் புனிதமா இருக்குண்டா, எப்போதுமே புனிதமா இருக்குண்டா மகாலட்சுமியானது. மகாலட்சுமிக்காக எல்லாரும் நமஸ்காரம் பண்ணினதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லணும். ஆத்யந்தரஹிதே தேவி, கருடத்வஜியா இருந்த தேவின்னு சொன்னேன். அதே போல சித்த புத்தியை கொடுக்குறவன் சொன்னேன், பக்தியை முக்தியையும் கொடுக்குறவன் சொன்னேன், மந்திரத்தினால் புனிதமானவன் சொன்னேன். ஆத்யந்த ரஹிதமா இருக்கா தேவின்னு சொல்றேன். தேவியினுடைய விசேஷம் ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. ஆத்யந்த ரஹிதே தேவி, ஆத்ய சக்தி மகேஸ்வரி, முதல்ல இருக்கிற சக்தியா இருக்கு, மகா ஈஸ்வரியா இருக்கு. யோகஜ்ஞே யோக சம்பூதே, யோகத்தினால இருக்கு, யோகத்தினால சம்பவிச்சிருக்கு.
யோகம் இருக்கவாளுக்கு யோகத்தை நான் சம்பவிக்க இருக்கின்ற யோகத்தை தான் சம்பவிச்சு எப்படி அவளோட சங்கல்பத்தார் மகாலட்சுமி நமஸ்துதே அதனால் மகாலட்சுமிக்கு நமஸ்காரம் பண்றேன் கிரந்தகர்த்தா ஸ்லோகர்த்தா ஸ்தூல சூக்ஷ்ம மகாரௌத்ரே ஸ்தூலமாகவும் இருக்கு சூக்ஷ்மமா இருக்கு மகத்தாகவும் இருக்கு ருத்ரையாகவும் இருக்கு ரௌத்ரம் உடையவளாகவும் இருக்கு மகாசக்தி மகோதரே மகாசக்தி இருக்கு பெரிய உதரத்துல இருக்கு மகாவிஷ்ணுவோட உதரத்துல சக்தி ரூபிணியா இருக்குன்னு சொல்றேன் ஸ்தூல சூக்ஷ்ம மகாரௌத்ரே ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மாவும் மகத்தாவும் ருத்ரமாகவும் இருக்கு ரௌத்ரமாகவும் இருக்கு மகாசக்தியா இருக்கு மகோதரே பெரிய உதரமா இருக்கு எல்லாம் உதரத்துல தாரணம் பண்றாங்க மகாபாபஹரே தேவி மகாலட்சுமி பெரிய பெரிய பாபங்கள் எல்லாம் அந்த மகாலட்சுமிக்காக நமஸ்காரம் நாம சொல்றேன் அர்த்தம் கேட்கறவா என்ன இருக்கு நமஸ்காரம் சொல்ற நமஸ்காரம் நமஸ்காரம் சொல்ற நமஸ்கரிக்கிற அதாவது நமஸ்கரிக்க என்னை விட நீங்க வசந்தவாதம்னு சொல்லணும் அப்படி சொல்லுங்க ஐஸ்வர்யம் வரும் எல்லார்கிட்டையும் அப்படி சொல்லணும்னு ஒரு சூச்சனை பதமாசனஸ்திதே தேவி பத்மாசனஸ்திதே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பத்மாசனத்துல இருக்கு பரமாத்ம ஸ்வரூபியா இருக்கு மகாதேவியா இருக்கு பரமேஷி ஜெகன்மாதா பரம் எல்லாத்துக்கும் மேலா இருக்குது பரம் உபரி வர்த்தது பரமேஷி ஜெகன்மாதா பரமமான ஈசன சக்தி ஆட்டி பிடிக்கும் சக்தி இருக்கவர் ஜெகத்துக்கே மாதாவா இருக்கவர் ஜெகன்மாதா மகாலட்சுமி நமஸ்தே மகாலட்சுமி நமஸ்கரி ஐஸ்வர்யம் இல்லையானால் யாருமே மதிக்க மாட்டார் மகா ஐஸ்வர்யம் இருக்கின்றது மகாலட்சுமியால் கிடைக்கும் பரமேஷி ஜெகன்மாதா பரமமாக ஆட்டி பிடிக்கிறவளா இருக்கு தனம் இல்லைன்னா யாரையுமே மதிக்க மாட்டார் தனத்தினால்தான் எல்லாரையும் தனம் தான் எல்லாரையும் ஆட்டி பிடிக்கிறது அந்த தனம் இருக்கின்றது பரமேஷி ஜெகன்மாதா ஜெகத்துக்கு மாதாவா இருக்கு தனம் இல்லைன்னா அவளுக்கு கௌரவம் இல்லை மகாலட்சுமி நமஸ்துதே அதனால் தன கௌரவம் வர்றதுக்காக நமஸ்கரிக்கிறேன் சேதாம்பரதரே தேவி கும்பத்துல வஸ்திரத்தை அணிஞ்சிறேன் சேதாம்பரதரே தேவி சேதமான அம்பரம் தரிச்சிருக்கு நானா அலங்கார பூஷிதே பல அலங்காரங்கள் இருக்கு வெள்ள வஸ்திரம் இருக்கு பல அலங்காரம் கட்டியாச்சுன்னா மகாலட்சுமியோட ஐஸ்வர்யத்தை கும்பத்துல நம்ம பார்க்கலாம் ஜெகஸ்திதே ஜெகன்மாதா உலகத்துல இருக்கு உலக மாதாவா இருந்திருக்கு மகாலட்சுமி நமஸ்துதே அப்பேற்பட்ட எனக்கு அந்த ஐஸ்வர்யம் வரணும் அந்த நமஸ்காரம் வர்றதுக்காக மகாலட்சுமி அஷ்டகம் ஸ்தோத்திரம் எப்படே சக்திமான் நரஹா கொஞ்சம் சக்தி இருக்கிற மனுஷன் எவனொத்தனா இருந்தாலும் மகாலட்சுமி அஷ்டகம் இருக்குது யார் படிக்கிறியோ சர்வ சித்திம் அவாப்னோதி எல்லா சித்தியும் அடையிற ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா அந்தந்த ராஜ்யம் அவ கிடைக்கிறது சொத்து ராஜ்யம் இருக்கின்றது என்ன ஆட்சி படிக்க முடியும் எவ்வளவுதான் எனக்கு சக்தி இருக்குன்றது அவள் கிடைக்கிறது எப்போதுமே கிடைக்கிறது அதனால் ஐஸ்வர்ய லட்சுமியா இருக்கின்றா மகாலட்சுமியை வேணும் எல்லாரும் விரும்புற பிரயத்னம் பண்றேன் ஆனா ராஜ்யப்பிரதம் ஆகணும்னு சொன்னா எந்த அளவுக்கு ராஜ்யப்பிரதம் ஆகிற அளவுக்கு நாம விசாலமான கர்மா பண்ணிருக்கோம் அந்த அளவுக்கு இருக்குன்னா சக்தி சௌந்தர்யாதிகள் எல்லாமே நம்ம காட்டலாம் அதனால அந்த தேவியை நம்ம நமஸ்கரிக்கிறோம் மகாலட்சுமி அஷ்டகம் ஸ்தோத்திரம் எப்படே சக்திமான் நரஹா கொஞ்சம் சக்தி இருக்கிறவா தான் இதெல்லாம் படிக்கிறோம் என்ன அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம் அதனுடைய சக்தியை நம்ம ஏற்படுத்துறோம் ஜென்மாந்திரமா ஏற்படுத்துறோம் அவித்தியை முழுக்க போவதற்காவாளுக்கு ஜென்மாந்திரம் இல்லாமல் சுதந்திரமா இருக்கிற மகா யோகிகளா இருக்கிற தேவதைகளாகவும் பிதர்களாகவும் ரிஷிகளாகவும் சுதந்திரமா இருக்கு சுதமாத்திரா துஷ்டா இருக்கு துஷ்டிகளா இருக்கு பார்த்துட்டு இருக்கலாம் மகாலட்சுமி அஷ்டகம் ஸ்தோத்திரம் எப்படே சக்திமான் நரஹா சர்வ சித்திமாகும் எல்லா சித்தியும் அவனுக்கு வரும் ஐஸ்வர்யம் இருக்குன்னு சொன்னா எல்லா சித்தியும் இருக்கும் யோகியதை இருக்குன்னு அர்த்தம் ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா இந்த ராஜ்யத்தையும் அடையிற சொல்லியாச்சு அதே போல வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா வக்ரம்னா வளர்ந்த துண்டம்னா தும்பிக்கை மகாகாயம்னா பெரிய சரீரம் சூரியகோடி சமப்பிரபா கோடி சூரியனோடையான பிரபா இந்த தும்பிக்கையை வச்சிருக்கிற பெரிய சரீரம் வச்சிருக்கிறான பகவானுக்கு இருக்குன்னு சொல்றேன் நிர்விக்னம் குருமே தேவா எனக்கு விக்னம் இல்லாமல் பண்ணுங்களே தேவரே
சர்வகாரியேஷு சர்வதா, எல்லா காரியத்திலும் எப்போதுமே எனக்கு விக்னம் இல்லாமல் பண்ணுங்களே அப்படின்னு பிரார்த்தனை பண்றேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா. வக்ரதுண்டம், துண்டம்னா துண்டா துண்டம், வக்ரதுண்டம் சொல்லுவாங்க, தும்பிக்கையை சொல்றேன். மகாகாய சூரியகோடி சம, பெரிய சரீரம் இருக்கு, சூரியகோடி பிரபா இருக்கணும்னா அவ்வளவு பெரிய சரீரமா இருக்கு. அதுதான் பூமண்டலாகாரம்னு சொல்றேன். நிர்விக்னம் குருமே, பூமண்டல ஆகாரத்தில் எல்லா இடத்துலும் விக்னத்தை இல்லாமல் பண்ண முடியும். குருமே தேவா, என்னோட தேவனே. என்னோட தேவன்னா என்னில் இருக்கின்ற தேவன் அர்த்தம், எனக்காக இருக்கின்ற தேவன். சர்வலோகேஷு சர்வதா, அப்பதான் எல்லா லோகத்திலும் எப்போதும் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறா மகாகாயனா. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா, எல்லா காரியத்தையும் எப்போதும் சொல்லிட்டேன். யா தேவி சர்வபூதேஷு மாதிருரூபேண சம்ஸ்திதா, எந்த ஒரு தேவியானவள் சர்வபூதங்கள் இருந்துருக்கோ, சந்திரனிலும் இருக்கு, சந்திராதிஷ்டமான ஜலராசிகள்ல இருக்கு, அதேபோல ஸ்தலராசிகள்ல இருக்கு, அதுபோல சர்வபூதங்கள்ல இருக்கு. மாதிருரூபேண சம்ஸ்திதா, எல்லாத்திலும் கர்ப்பம் ஏற்படுது, எல்லாம் விருத்தி ஏற்படுது, தேவியினால இருக்கு, அம்பாளால இருக்கு. நமஸ்தஸ்மே நமஸ்தஸ்மே, அதனால் நமஸ்காரம், அதனால் நமஸ்காரம். நமஸ்தஸ்மே நமோ நம, அதனால் நமஸ்கரிக்கிறேன். யா தேவி சர்வபூதேஷு மாதிருரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்மே 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 நமோ நம. எந்த ஒரு தேவியானவள் மாதிருரூபமா இருக்கோ அவளுக்காக நமஸ்காரம் நமஸ்காரம் அம்பாளை சொன்னேன். மகா வாக்தேவதே சொல்றேன். யா தேவி சர்வபூதேஷு வித்யாரூபேண சம்ஸ்திதா, எந்த ஒரு தேவி வித்யாரூபமா இருக்கோ நமஸ். யா தேவி சர்வபூதேஷு, பிருத்திவி தேஜோ வாயு ஆகாசமா இருக்க எல்லா பூதங்களிலும் வித்யாரூபேண சம்ஸ்திதா, அறிவு ரூபத்தில் இருந்துட்டு இருக்கோ. நமஸ்தஸ்மே நமஸ்தஸ்மே நமஸ்கரிக்கிறேன். நமஸ்தஸ்மே நமோ நம, நமஸ்கரிக்கிறேன். மீண்டும் திரும்ப நமஸ்கரிக்கிறேன் சொன்னேன். எந்த ஒரு தேவி சர்வபூதத்திலும் வித்யாக இருக்கோ, அறிவாக இருக்கோ, சம்ஸ்திதா சரியாக நின்று இருக்கோ, அதுதான் என்ன இருக்கு, மோஷதும் சரியான நமஸ்காரம் கிடைக்கிறதுக்காக நமஸ்கரிக்கிற வித்யை வித்யிலிருந்து எல்லாமே கிடைக்கிறது. யா தேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதா, எந்த ஒரு தேவி சக்தியாக இருக்கோ சர்வபூதங்கள் இருக்கோ. நமஸ்தஸ்மே 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 நமோ நம, அவளுக்காக நமஸ்காரம். திரும்ப நமஸ்கரிக்கிறேன் சொன்னேன். யா தேவி சர்வபூதேஷு சாந்தி ரூபேண சம்ஸ்திதா, எந்த ஒரு தேவி சாந்தியாக இருக்கோ, மனசாந்தியா இருக்கோ, அது ஆத்மசாந்தியாக இருக்கோ, அந்த தேவிக்காக நமஸ்காரம். யா தேவி சர்வபூதேஷு, சர்வம் இருக்கின்ற அவ்வியத்துல வேமற்றவள் அர்த்தம். யா தேவி சர்வபூதேஷு சாந்தி ரூபேண சம்ஸ்திதா, சாந்தமா இருக்கோ, பூதம்னு இருக்கின்றது போன காலத்துல இருக்கு, எதிர்காலத்துல இருக்கு, இப்போதும் இருக்குன்னு இருக்கின்ற ஒரு அர்த்தம். பூதரூபிணியாக இருக்கணும் அவ்வளவுதான். யா தேவி சர்வபூதேஷு சாந்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்மே நமோ நம. நமோ கணேஷ விக்னேஷ, நமஸ்காரம் கணேசனா இருக்கின்றவரே. விக்னேஷா, விக்னங்கள் கூட ஈசனா இருக்கிறவரே. கிரிஜானந்தன பிரபோ, கிரிஜா தேவியினுடைய மானரா இருக்கிறவரே. மம விக்னம் நிகத்யாசு, என்னுடைய விக்னத்தை கூடிய சீக்கிரத்தில் இல்லாமல் பண்ணி சர்வ சித்தி பிரதோபவா, எல்லா சித்தியும் ஏற்பட மாதிரி பண்ணுங்களேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்றேன். நமோ கணேஷ விக்னேஷா, கணேசனா இருக்குண்டானா, விக்னங்களோட ஈசனா இருக்குண்டானா, கிரிஜயனோட புலையா இருக்குண்டானா, பிரபுவா இருக்குண்டா, ஈசான பிரபு அபியனா இருக்குண்டானா, பிரபுவா இருக்குண்டானா. மம விக்னம் நிகத்யாசு, என்னோட விக்னத்தை சீக்கிரமா இல்லாமல் பண்ணி சர்வசித்தி பிரதோபவா, எல்லா சித்தியும் ஏற்படும் பண்ணுங்களே அப்படின்னு பிரார்த்தனை பண்றாங்க ஸ்லோகம். ஹரி